Hi friends, today recipe முட்டை பொடி மாஸ் அதான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ இது முட்டை பொடி மாஸ் எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம்னா, நம்ம ரைஸ்க்கு கூட நம்ம பெரட்டி சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது வச்சு சும்மா கூட நம்ம இந்த முட்டை பொடி மாஸ் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ சட்டி சூடாகட்டும். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இதோட நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்குறோம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூள் சும்மா லைட்டாக ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் மிளகாத்தூள் ஆப்ஷன்னா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் லைட்டாக நம்ம பெருஞ்சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தட்டி கூட போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். இப்போ நான் பெருஞ்சீரகம் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆப்ஷன்னா நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்க்க வேணாம். வெறும் இந்த வெங்காயத்தோடு நீங்கள் முட்டையை கிளறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க, சப்பாத்தியோ ரைஸோ வீட்டில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி டக்குன்னு இந்த முட்டை பொடி மாஸ் வச்சு நம்ம சப்பாத்திக்கோ, தோசைக்கோ, இட்லிக்கோ, ரைஸ்க்கோ வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம முட்டையை அடித்து வச்சுக்கலாம் உப்பு போட்டு. இப்போ நம்ம வச்சுருக்க முட்டை அடித்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக அழகாக இருக்கும். நீங்கள் பெருசாக வேணும்னு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே இதில் ஊற்றிக்கலாம். இதில் இப்படி நம்ம கிண்டி விடும்போது ரொம்பவே சின்னதாக இருக்கும். முட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கிட்ஸ் அதே மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் இதில் பச்சை மிளகா சேர்க்காதீங்க. சில கிட்ஸ் காரமாக சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. 10 நிமிஷத்துலேயே ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.